இதுக்கு தான் Zomato, Swiggyலாம் இருக்கே. Zomato, Swiggy இருக்குன்னா, Zomato, Swiggyல வந்து நம்ம ஒரு டிபெண்டன்சி. அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட ரெகுலரான விஷயங்கள வந்து இப்போ எக்ஸாம்பிளா ஒரு பிரியாணி ரூ. 100னா, ரூ. 100ங்கிறது ரூ. 140 கோட் பண்ணி, அவங்களுக்கு அது கமிஷன்ஸ் பே பண்ணி, இன்னொன்னு கஸ்டமர்ஸ் வந்து அந்த Swiggyக்கு தான் கஸ்டமர். நம்மளுக்கு கஸ்டமர் கிடையாது. இது மூலியமா என்ன ஆகும்னா, நம்ம டைரக்ட் கஸ்டமர் ஆயிக்கலாம். நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா, அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு நாங்க தான் அந்த பிரியாணியை சப்ளை பண்றோங்கிறது அகைன் அவங்களுக்கு பதிய வைக்கிறதுக்காக. இன்னொன்று கமிஷன்ஸ் யாருக்கும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல, டைரெக்டாக போயிடும். மேக்ஸிமம் வந்து இப்போ கிளையண்ட்டுன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து வராட்டி இமீடியட்டாக வந்து அந்த இன்னொன்று கம்பெனிக்கு வந்து ஜம்ப் பண்ணி போயிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு என்கொயரி வந்து ஒரு 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 கடைக்கு நான் கேட்குறேன், அந்த கேக் கடைக்கு நான் கேட்குறேன், அந்த கேக்கில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இது வேணும்னு சொல்லி நான் கேட்குறேன். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து வராட்டி இமீடியட்டாக என்ன பண்ணுவேன், இந்த பேக்கர்கிட்ட இன்னொரு பேக்கர்கிட்ட நான் போயிடுவேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லேட்டாக பண்ணுறதுனால பிஸ்னஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமையே. ஆமாம். ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் ரெடியா? ஆட்டோமேஷன் ஆர் ஹியூமன் சப்போர்ட்? ஆட்டோமேஷன். வை? ஆட்டோமேஷனில் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஹியூமன் சப்போர்ட்டில் டிலேட் ரெஸ்பான்ஸ். சூப்பர். ஏஐ சாட் பாட்டா இல்லாட்டி சேல்ஸ் டீமா? ஏஐ சாட் பாட். ஏன்? சேல்ஸ் பர்சனால் அட்டன் டைமில் ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ண முடியும், பாட் அப்படி கிடையாது, 100 பேரை கூட ஹேண்டில் பண்ணணும். ஓ குட். ஒரு வேர்டில் குவிக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? ஆட்டோமேட் கான்வர்சேஷன், பூஸ்ட் சேல்ஸ். சூப்பர். ஒரு ஒன் அட்வைஸ் ஃபார் பிஸ்னஸ் ஸ்டில் நாட் யூஸிங் வாட்ஸ்அப் ஏபிஐ. ரெவென்யூ மிஸ் பண்ணுறீங்க, அதனால் சீக்கிரம் குவிக்கு வந்துடுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். டாக்ஸ் வித் ரஃபீக் பாட்காஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி உங்களை மறுபடியும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து பாட்காஸ்ட் சீரீஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்னென்னா, நம்ம முக்கியமாக இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு சீரீஸாக இருக்க போகுது, ஒரு உபயோகமான ஒரு சீரீஸாக இருக்க போகுது. என்னென்னா, இப்போ நம்ம ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மேக்ஸிமம் அவங்களுடைய கிளையண்ட்டுடைய கம்யூனிகேஷன் வந்து ஒன்று த்ரூ வாட்ஸ்அப்பாக இருக்கும், இல்லாட்டி த்ரூ இன்ஸ்டாகிராமில் இருக்கும், இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர் மேபி த்ரூ அவங்களுடைய வெப்சைட்டில் கூட இருக்கலாம். ஸோ அங்கே வந்து லீடை அவங்க வந்து கிளையண்ட் வந்து அங்கே லீட் வரும், அதுலேருந்து லீடு வரும், அதுலேருந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதை வந்து லீடை வந்து சேலாக கன்வெர்ட் பண்ணி அதை விஷுவலாக பண்ணுவாங்களா. ஸோ அந்த இந்த இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணி, ஸோ அதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணி அதை வந்து அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் ஓனருடைய சேல்ஸை வந்து ரெவென்யூவை வந்து ஒரு 60லேருந்து ஒரு 80% வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் குவிக். அந்த குவிக்ன்ற அந்த பிளாட்ஃபார்மை பற்றி தான் இன்றைக்கி வந்து ஒரு பாட்காஸ்ட் சீரீஸில் நமக்கு இன்றைக்கி பேச போகிறோம். அந்த குவிக்கினுடைய பிளாட்ஃபார்மனுடைய கோஃபவுண்டர் அபுபக்கர் சித்திக் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாட்காஸ்ட் கான்வர்சேஷன். வெல்கம் அபுபக்கர் சித்திக். வலைக்கம் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய கம்பெனி என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் அபுபக்கர் சித்திக், நான் சேலத்துலேருந்து வரேன். எங்கள் கம்பெனியோட ஸ்டார்டிங் சொல்லணுன்னா 2016 அப்போ தான் நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு தேவையான ஆப்ஸை வந்து கஸ்டமைசேஷனோட பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 2022 தான் வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு, அவங்க நிறையா மெடிக்கல்ஸ் வச்சுருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக, ஒரு செயின் ஆஃப் மெடிக்கல்ஸ் அவங்களுக்காக சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி தர ஒரு சுச்சுவேஷன் வரையில், அதில் வந்து அவங்களோட கம்யூனிகேஷன் ரிலேட்டட் திங்ஸை வந்து நாங்கள் ஆட்டோமேட் பண்ணி தரணும்னு நினச்சோம். அந்த கம்யூனிகேஷன்னா கம்யூனிகேஷன் அவங்க வந்து கஸ்டமரோட, இப்போ கஸ்டமர்கிட்ட பேசுகிற, இப்போ மெடிக்கல்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க என்னென்னா ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பக்குள்ளே என்ன ஆகுனா, அதை ஒரு மேனுவலாக ஒருத்தவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி அதை படித்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்து வச்சுட்டு, மெடிசன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து திரும்ப அகைன் அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து கால்ஸ் மூலிமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த நாம் என்ன பண்ணோன்னா, நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம். எப்படின்னா, அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ணோடனே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பர்சனுக்கு ஒரு மெசேஜ் போயிடும். அந்த சேல்ஸ் பர்சன் அது எல்லாமே ரெடி பண்ணோன்னே, ரெடின்னு சொல்லி அதில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அந்த கஸ்டமருக்கு வந்து மெசேஜ் போயிடும். மெசேஜ் போய் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்ச ப்ரிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆகிடுச்சு. அந்த அனுப்பும்போதே அதுலேயே வந்து நம்ம பேமெண்ட்டு இதையும் சென்ட் பண்ணிடலாம். லிங்க்கும் சென்ட் பண்ணிட்டோன்னா அவங்க அதில் கூகுள் பே மூலிமா அல்லது அவங்க நெட் பேங்கிங் மூலிமா வந்து பே பண்ணிட முடியும். பே பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மெசேஜ் அவங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை ஒன்று போகும். அதில் என்னென்னா,
டெலிவரி பண்ணுங்களா? ஹோம் டெலிவரி பண்ணுங்களா? அல்லது வந்து கடையிலேயே வாங்கிக்கட்டும் அப்படிங்கிற மெசேஜ் போயிடும். மெசேஜ் போனோனே, அவங்க டோர் டெலிவரின்னு கிளிக் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ரஸ் பாப்பப் அட்ரஸ் என்டர் பண்ற மாரி ஒரு ஸ்க்ரீன் உருவாகும். அந்த ஸ்க்ரீன்ல வந்து அவங்க டைப் பண்ணிருவாங்க. டைப் பண்ணி முடிச்சோனே, சப்மிட் குடுத்த உடனே என்ன ஆகும்னா, நம்மளோட சேல்ஸ் பெர்சனுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ரிஃப்ளெக்ட் ஆனோனே, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலிவரி பெர்சன கூப்பிட்டு, இத கொண்டு போய் டெலிவரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி, அப்ப உடனே வந்து அவங்க டெலிவரி பெர்சன் வந்து கிளம்புனோனே, இவ ப்ராடக்ட் டிஸ்பேச்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜும் போயிடும் அவங்களுக்கு. இதுதான் எங்களோட ஸ்டார்ட். ஓகே. ஸோ இது வந்து நீங்க எல்லா வகையான பிசினஸ் செட்டப்க்கும் இது இந்த இந்த சொல்யூஷன் இந்த இந்த இது சூட் ஆகுமா? இப்ப நீங்க சொல்லியிருக்கிறது வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு ஓகே. அ அ நீங்க வந்து அந்த ப்ராப்ளத்த நீங்க சால்வ் பண்றீங்க. இதே வந்து ஒரு 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 ஹோட்டலுக்கோ, இல்லாட்டி ஒரு 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 அ ஒரு ட்ரெஸ் கடைக்கோ, இல்லாட்டி ஒரு சாதாரண ஒரு நார்மல் பிசினஸ் பீப்பிள்க்கோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா. அது ஒரு ஸ்டார்ட் தான். அது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண ஒரு சின்ன சொல்யூஷனு. நெக்ஸ்ட் வந்து நாங்க என்ன பண்ணோம்னா, இதையே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டா மாத்துனா என்ன? அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணோம். இதே மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லா பிசினஸ்க்கும் இருக்கு. ரியல் எஸ்டேட்டுக்கு இருக்கு, ஹோட்டல்ஸ்க்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அப்பாயிண்ட் பண்றதுக்கு இருக்குது. இந்த மாரி விஷயங்களுக்கும் சேம் இதே கொஞ்சம் மாத்தி கஸ்டமைஸ் பண்ணோம்னா, நம்ம அத அச்சீவ் பண்ணிற முடியும். அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இத வந்து ஒரு காமன் ப்ராடக்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு, காமன் சொல்யூஷனா மாத்தணும்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படின்னா, அவங்களோட டேபிள் புக்கிங்ஸ்க்கு. இதே சேம் இது. ஒரு கியூஆர் மூலியமா அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா, அந்த ஸ்கேன் மூலியமாவே அவங்க மெனு கார்ட் ஷோ ஆகும். டேபிள் இந்த டேட்ல எங்களுக்கு இந்த டேபிள் புக் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட்ல அப்படிங்கிற ஒரு பாப்பப் உருவாகுற மாரி பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாரி ஆர்டர் ப்ராசஸிங் அவங்களோட மெனு கார்டு அதில ஷோ பண்ணும்போதே, இந்த இப்ப எக்ஸாம்பிளா வந்து ஒரு பர்கர் வேணும்னா, அந்த பர்கர கிளிக் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா அதோட பில்லு ஜெனரேட் ஆயி, அவங்களுக்கு பேமெண்ட் லிங்க் வந்து சென்ட் ஆயிரும். சென்ட் ஆனோனே, அவங்க பே பண்ணிர்றாங்க. பே பண்ணோனே என்ன ஆகும்னா, இதுக்கு தான் Zomato, Swiggyலாம் இருக்கே. Zomato, Swiggy இருக்குன்னா, Zomato, Swiggyல வந்து நம்ம ஒரு டிபெண்டன்சி அந்த அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளோட ரெகுலரான விஷயங்கள வந்து இப்ப எக்ஸாம்பிளா ஒரு பிரியாணி ரூ. 100னா, ரூ. 100ங்கிறது ரூ. 140ன்னு கோட் பண்ணி, அவங்களுக்கு அது கமிஷன்ஸ் பே பண்ணி, இன்னொன்னு கஸ்டமர்ஸ் வந்து அந்த Swiggyக்கு தான் கஸ்டமரு. நம்மளுக்கு கஸ்டமர் கிடையாது. இது மூலியமா என்ன ஆகும்னா, நம்ம டைரக்ட் கஸ்டமர் ஆயிக்கலாம். நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா, அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல இருக்கவங்களுக்கு, நாங்க தான் அத அந்த பிரியாணிய சப்ளை பண்றோங்கிறது அகைன் அகைன் அவங்களுக்கு பதிய வைக்கிறதுக்காக இது பண்ணலாம். இன்னொன்னு கமிஷன்ஸ் யாருக்கும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல. ஓகே. நம் ரெவென்யூ உங்களுக்கு டைரக்ட்டா போயிடும். இன்கிரீஸ் ஆ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா. அதுதான். புரியுது. இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பண்ணி குடுத்தோம். ரியல் எஸ்டேட்டுக்காக நெக்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக பண்ணி குடுத்தோம். ரியல் எஸ்டேட்ல நம்ம வந்து எக்ஸாம்பிளா ஒரு பிளாட் போடுறோம். இப்போ வந்து சென்னையிலேயே வந்து மாதாவரத்தில ஒரு பிளாட் போடுறாங்க. அ அவங்க வந்து ஒரு பிரைஸ் கோட் பண்ணி அல்லது காமனா இந்த மாரி பிளாட் போட்டுருக்கோங்கிற ஒரு ப்ராட்காஸ்ட் வந்து ஒரு 1000 பேத்துக்கு அனுப்புறாங்க. 1000 பேத்துக்கு அனுப்புனோனே, 1000 பேத்துல எல்லாருமே ஓப்பன் பண்ணது நம்ம தெரிஞ்சுக்கலாம். WhatsAppல தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து இன்னொன்னு என்னன்னா, Facebookல, Instaல எல்லாத்துலயும் ஆடும் ரன் பண்ணியிருப்போம். இப்ப என்ன ஆகும்னா, ஆட் ரன் பண்ணக்குள்ளேயே அதில ஒரு WhatsApp பட்டன் வச்சுட்டோம்னா, அந்த WhatsApp பட்டன் மூலியமா நம்மளோட குயிக் டேஷ்போர்டுக்கு வந்துரும். டேஷ்போர்டுக்கு வந்துரும். இது மாரி ஒரு 1000 லீடு வருது. 1000 லீடுமே நம்ம ஃபோன் கால்ல அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பழைய ட்ரெடிஷனல் மெத்தட்ல. இப்போ வந்து நம்ம ஒரு பாட்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளைஸ் குடுக்கும். கஸ்டமரோட இப்ப எக்ஸாம்பிளா ஒரு பிளாட் போடுறோம். பிளாட் போட்டோனே அவங்க வந்து பிரைஸ்ன்னு போட்டோனே என்ன பண்ணுவோம், நம்ம சேல்ஸ் பெர்சன் வந்து கால் பண்ணி, இந்த இடத்துல இவ்வளோ போய்க்கிட்டு இருக்குங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுவே வந்து 1000 பேருமே ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேர் இது பண்றாங்க. நம்மள்ட்ட வந்து ஒரு ஒரு சேல்ஸ் பெர்சன் தான் இருக்காங்கன்னா, எப்படி ரிப்ளை பண்ண முடியும்? முடியாதுல்ல. அந்த நேரத்தில வந்து என்ன பண்ணும், இந்த பாட் வந்து ஆன்ஸர் குடுத்துரும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த இவ்வளோ பிரைசிங் ரேஞ்ச் போகுது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா ஆன்ஸர் குடுத்துரும். ஓகே. ஸோ இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் குடுத்துரும். இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் குடுத்துரும். ஓகே. இதுதான் நான் யூசுவலா நான் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் கவனிச்சிருக்கிறது. அ மேக்ஸிமம் வந்து இப்போ அ கிளையண்ட்டுன்னு பார்த்தோம்னா, அ அவங்களுடைய ரிக்வயர்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சரியா அந்த கம்பெனிகிட்ட இருந்து வராட்டி, இம்மீடியட்டா வந்து அந்த இன்னொன்னு கம்பெனிக்கு வந்து ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. இன்னொன்னு க அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு என்கொயரி வந்து ஒரு 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 கடைக்கு நான் கேட்குறேன். அந்த கேக் கடைக்கு நான் கேட்குறேன். அந்த ம். கேக்ல வந்து எனக்கு வந்து இந்த மாரி இது வேணும்னு சொல்லி நான் கேட்குறேன். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து வராட்டி இமிடியேட்டா என்ன பண்ணுவேன், இந்த பேக்கர் கிட்ட இருந்து இன்னொரு பேக்கர் கிட்ட நான் போயிடுவேன். ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம லேட்டா பண்றதுனால, பிசினஸ் நெறைய பேர் லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமயே. ஆமா. அந்த கேப்ப தான் நாங்க அட்ரஸ் பண்றோம். எக்ஸாம்பிளாவே சொல்றேன். இப்போ வந்து நீங்களே வந்து பாட்காஸ்ட்ல வந்து எங்கேஜ் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து
கொரீஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது ரஃபீக் பாய்ட்ட ஒரு பாட்காஸ்ட் செட் பண்ணணும், அல்லது ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணி தரணுங்கிறதுக்காக கொரீஸ் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை அட்ரஸ் பண்ண முடியல என்கிட்ட எங்கேஜ் ஆகிருக்கிறதுனால. கரெக்ட். அப் அடுத்த நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் தான். 2 ஹவர்ஸோ இல்லை 3 ஹவர்ஸோ என் கூட எங்கேஜிங்காக இருப்பீங்க. அப்போ ரிப்ளைஸ் உங்களால் பண்ண முடியாது. கரெக்ட். அப்போ அந்த ரிப்ளை வந்து ரஃபீக் திங்ஸ் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓ! ஓகே. இன்ட்ரஸ்டிங். ஓகேங்களா? அப்போ பிஸ்னஸ் மிஸ் ஆகாது. எந்த ஒரு கிளையண்ட்டுமே எப்படி ஒரு ஃபீல் இருப்பாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா? இதுதான் சைக்காலஜி. கரெக்ட். அந்த சைக்காலஜியை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷனில் உடனே ரிப்ளை பண்ணுறது மூலியமா கரெக்ட். தான் அந்த நீ இல்லைன்னா பிஸ்னஸை நம்ம இன்னொருத்தன் க்ளோஸ் அந்த பண்ண மாதிரி. முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இன்னொருத்தவங்க எடுத்துருவாங்க அது. 2 ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணோன்னா என்ன ஆகும்? அல்லது ரிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிருப்பாங்க. வேற ஒரு பிஸ்னஸ் தேடி போயிருப்பாங்க. இப்போ நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தோம்னா, மேக்ஸிமம் உங்களுடைய சொல்யூஷன் வந்து WhatsApp மூலமா தான் நீங்க வந்து கிளையன்ட்க்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்கீங்க. ஏன் ஒன்லி WhatsApp? WhatsAppல அப்படி என்ன பெரிய விஷயம்? அவ்ளோ பிசினஸ் நடக்குது WhatsAppல? இல்லை அவ்வளோ பிஸ்னஸ் நடக்கிறதுங்கிறத விட, இன்னைக்கு எல்லாரோட இந்தியாவில் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் என்னென்னா வாட்ஸ்அப். அதனால தான் அதை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறீங்க. அந்த பாட்காஸ்ட் வீடியோவை எதில் ஷேர் பண்ணுவீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு? நான் Instagramல ஷேர் பண்ணுவேன். Facebook, YouTube. இதிலெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் அதில் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு லீடு எடுக்கணும்னா, உங்களோட கஸ்டமர் எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அதில் அந்த கீழே லிங்க்க நான் வந்து WhatsAppலயும் நான் ஷேர் பண்ணுவேன். கரெக்ட். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவீங்க. தென் வந்து அதிலேயே வாட்ஸ்அப் பட்டன்ங்கிற ஆப்ஷனும் இருக்கும். கரெக்ட்டுங்களா? எல்லாமே வந்து மெட்டாக்கு கீழே ஒருங்கிணைஞ்சிருச்சு. ஓகே. அதனால Facebook யூஸ் பண்ணுறவங்க ஒரு டைப் ஆஃப் ஏஜ் பீப்புள்ஸ். இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்க ஒரு டைப் ஆஃப் ஏஜ் பீப்புள்ஸ். ஆனால் வாட்ஸ்அப் எல்லாருக்குமே காமன் தான். கரெக்ட். ஆமா. ஓகேங்களா? அப்போ வந்து வாட்ஸ்அப் மூலியமா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிட முடியும் நம்மளால. எது ஒரு விஷயத்தையும். அங்கே நடக்கிற கம்யூனிகேஷனை நம்மளோட குவிக்குக்கு கொண்டு வந்துட முடியும். வெப்சைட்டில் ஒரு லீடு வருதா? அதை குவிக்குக்கு கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? புரியுது. வாட்ஸ்அப்பை காமன் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் வருதா? அதுவும் பண்ண முடியும். இன்ஸ்டாவில் வரது பண்ண முடியும். மெசஞ்சரில் வருது. இது எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் சேனல் மூலிமா குவிக்குக்கு கொண்டு வர முடியும். கம்யூனிகேஷனை வந்து குவிக் மூலிமா வாட்ஸ்அப் த்ரூ பண்ணிட முடியும். ஸோ புரியுது. அதாவது இப்போ நான் வந்து Facebookல தான் இருப்பேன். Instagramல இருக்க மாட்டேன். இருக்க மாட்டோம். ஆனா, கண்டிப்பா என்கிட்ட WhatsApp இருக்கும். இருக்கும். அதே மாரி நான் வந்து Facebook ஜாஸ்தியா நான் வந்து போமாட்டேன். ஆனா, Instagram ஜாஸ்தியா நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்டில் எனக்கு Facebook வந்து ஒரு காமனான ஒரு கம்யூனிகேஷன் டூலா நான் வச்சிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளாக புரியுது. நானே கூட சொல்கிறேன். ஃபேஸ்புக் வந்து அபவ் 40 பூமர்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். கரெக்ட்டுங்களா? டோட்டலி. அதுவே இன்ஸ்டா வந்து ஜென்ஸி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் இவங்க 2 பேருமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனா அது வாட்ஸ்அப் தான். இப்போ புரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நம்ம கடை விரிக்கிறதே இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் கடை விரிக்கிறோம். கரெக்ட். ஆனால் 2லேருந்தும் 2 கம்யூனிகேஷன் வரும். அப்போ ஒரே பிளாட்ஃபார்மில் ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல தான் குவிக் வருது. ஒரே பிளாட்ஃபார்ம்னா அது வாட்ஸ்அப்பாக மாற்றி அதன் மூலிமா கம்யூனிகேஷனை முடிச்சிருது. ஓ! ஓகே. இப்போ ப்ரைஸ்னு ஒருத்தர் கோட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் இருந்து கோட் பண்ணுறாங்க. அதாவது கமெண்ட் பண்றாங்க. ப்ரைஸ் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். வீட்டில் மசாலா, தோசை மாவு இந்த மாதிரிலாம் தயார் பண்ணி அவங்கவுங்க இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் போடுறாங்க. கரெக்ட். அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு டிஎம் வரும். ஓகே. கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிரைஸ் அப்படின்னு கொஸ்டின் போடுவாங்க. இன்ஸ்டால இருந்தும் வந்திருக்கும். 2 இடத்துல 2 விதமாக பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 இடத்துல வர்றதும் குவிக் மூலிமா ஒரே பிளாட்ஃபார்முக்கு வந்துடுது. ஓகே. அந்த டேஷ்போர்டில் வந்துடுது. அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்னா, அந்த கொஸ்டினை அட்ரஸ் பண்ணிடும். ப்ரைஸ் இந்த வீடியோவில் இருந்து பிரைஸ்ன்னு நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரைஸ்ன்னு போடுறேன். எனக்கு என்ன பதில் வரும்? அதுதான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ வந்து மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த மசாலாவுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ப்ரைஸை ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடும். எனக்கு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடும். சரி. உங்களோட வாட்ஸ்அப் நான் என்ன செய்கிறேன் அதுக்கு? நான் அதுக்கப்புறம் பிரைஸ் வந்துரும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆர்டர் கொடுக்கணும்ன்றது அடுத்த ஸ்டெப். இல்ல. இப்போ நம்ம அதோட நின்றுமா? பிரைஸ் சென்ட் பண்ணும்போதே கீழே வந்து கார்ட் இருக்கும். அதான் அதே மாதிரி அந்த கார்ட்டை ஓப்பன் பண்ணோடனே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக வீட்டில் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி போனால் ஒரு 10 ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் போனால் 20 ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அந்த 20 ப்ராடக்ட்டுமே நம்ம வாட்ஸ்அப் இ-காமர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ஆட் டு கார்ட் மூலிமா பண்ணிக்க முடியும். பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட என்டையர் திங்ஸுமே அதில் ஷோ ஆகும். ஓகேங்களா? அதுலேயே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே அமேசான்லேயே நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறோம்? ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறோம். பார்த்தோன்னே அதை ஆட் டு கார்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அட்ரஸ் பேமெண்ட் இதுக்கு போகுது. பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அட்ரஸ் பாப்பப் உருவாகும். அந்த பாப்பப்பில் வந்து நம்ம வந்து அட்ரஸை ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிட்டு பே பண்ணிவிட்டு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே ப்ராசஸை வாட்ஸ்அப்பில் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக உங்கள் பிராண்ட் நேம்லேயே பண்ண முடியும்.
ஓ! ஓகே. ஓகேங்களா? ஒரு சின்னதா வச்சிருக்கவங்க, இப்போ Amazonலேருந்து வருது நம்மளுக்கு மெசேஜ் வருதா? Flipkartலேருந்து வருதுன்னு வருது. அப்படி இருக்கையில, நம்மளோட பிராண்ட் நேம்ல போகும்போது, அது நம்மளுக்கு ஒரு ப்ரௌடா ஃபீல் ஆகும்ல. அதே மாரி கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய பிராண்டுன்ற ஒரு இமேஜ் அது கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணும். ஓகே. அதுதான். இப்ப அ எக்ஸாம்பிளா அபூபக்கர். அபூபக்கர் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணும்போது, அது அபூபக்கர் நம்பர் சேவ் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். இவரு குவிக்ல இருந்து மெசேஜ் பண்றாருன்னு. அதுவே நான் குவிக்ல இருந்தே டைரக்ட்டா மெசேஜ் பண்றேன். பர்சனல் இது இருக்காது. ம். பிராண்ட் தான் ப்ரொஜெக்ட் ஆகும் அந்த இடத்துல. ஓகே. ஓகேங்களா? புரியுது. இது மாரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன பிசினஸும் இது தேவைப்படுது இன்னைக்கு பிராண்டிங்கிறது. ஓ! நெறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியல. தெரியறதில்ல. கரெக்ட். ஸ்விக்கி நேம்ல போகும்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு இஷ்யூ. அதுவே ம். அந்த பிராண்ட் நேம்லயே போகும்போது, அங்க பிராண்ட் தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ம். நம்மள சுத்தியில இருக்க கஸ்டமருக்கு நம்ம திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் இதில மெயின். சூப்பர். ஓகேங்களா? அதே மாரி பர்சனலா பண்ணையில ஒரு இஷ்யூ வரும். அதுவும் நான் சொல்லிர்றேன். பர்சனலா நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிளாக் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் அடிப்பாங்க, ஆமா. நம்பர் பேன் ஆகும். இப்போ ஒரு 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 பர்ட்டிகுலர் நம்பர் ஆஃப் மெசேஜஸ்க்கு மேல அனுப்பிச்சோம்னா, அது வந்து பிளாக் ஆகுதுன்னு கேள்விப்படுறேன். அ. ம். ஆனா, இதில நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து குயிக்குங்கிறது என்டர்பிரைஸ் வாட்ஸ்அப். இது நம்ம ஒவ்வொரு பிசினஸையும் வெரிஃபிகேஷன் பண்ண பிற்பாடு தான் மெட்டா அலோவ் பண்ணும். ஓகே. ஓகேங்களா? அப்படி இருக்கையில, அதில பிளாக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. பிளாக் பண்ணவும் மாட்டாங்க, பெரும்பாலும். ஏன்னா, ஒரு பிராண்ட்ல இருந்து வருது. Amazonல இருந்து வரும்போது நம்ம பிளாக் பண்ணுவோமா? இல்ல. எக்ஸாம்பிளா ஒரு பீட்டர் இங்கிலாந்து ஷோரூம்ல இருந்து வருது. பிளாக் பண்ண மாட்டோம். ம். இக்னோர் தான் பண்ணுவோமே ஒழிஞ்சு, அத போய் பிளாக் பண்றதோ, ரிப்போர்ட் பண்றதோ பண்ண மாட்டோம். அப்படியும் மீறி நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தெரிஞ்சா, கீழ வந்து அன்சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் குடுத்துரலாம். நம்மளோட ஓகே. போஸ்ட் போடையில. அப்ப என்ன ஆகும்னா, அன்சப்ஸ்கிரைப் குடுத்தோனே, அந்த நம்பர் மட்டும் தனியா செக்ரிகேட் ஆயி வெளியில போயிடும். ஓகே. அதனால பிளாக் பண்றதுக்கான இது இங்க கிடையாது. அதுதான் மெயின். ஒரு இன்ஃப்ளூயன்சரா நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேட்குறேன். ஏன்னா, நான் மெஜாரிட்டி ஆஃப் மை டைம் ஒரு நாளைக்கு நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் வந்து சோஷியல் மீடியால நான் இருக்கிறேன். நான் டெய்லியும் நான் Instagram பார்ப்பேன், WhatsApp பார்ப்பேன், YouTube பார்ப்பேன், Facebook பார்ப்பேன். இதுதான் என்னுடைய டெய்லி பிரெட் அண்ட் பட்டர்னே சொல்லிக்கலாம். இதுதான் என்னுடைய பொழப்பு. அப்படி இருக்கும்போது நான் நெறைய விஷயங்கள் நான் அதில பார்க்குறது வந்து என்னன்னா, ஹோம் பேக்கர்ஸ் அதில இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொட்டிக்ஸ் வச்சு பிசினஸ் பண்றவங்க நெறைய பேர் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அது வந்து ஏகப்பட்டது வந்து சோஷியல் மீடியால வந்து அந்த பிசினஸ ப்ரமோட் பண்ணி அவங்க பண்றத பார்க்குறேன். அதுக்கப்புறம் இ-காமர்ஸ்ல வந்து மேக்ஸிமம் அந்த மாரி பார்க்குறேன். ரியல் எஸ்டேட் நான் பார்க்குறேன். நான் இதெல்லாம் சொல்றது வந்து இந்த டாப் ஆஃப் மைண்ட்ல நான் இருக்கிறத நான் சொல்றேன். ம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கிராசரி இது ம். எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபுட் கிரியேட் பண்ணி வீட்லயே அத வந்து பல வகையான ஹெல்த்தி ஃபுட்ஸ கிரியேட் பண்ணி, அத பவுடர் ஆக்கி, அத வந்து சேல் சேல் பண்ணுவாங்க. பண்றத பார்க்குறேன். வயர் அந்த பேக் இருக்குல்ல, ம். அந்த பேக்க வந்து வயர்ல பின் பண்ணி அழகழகா அத வந்து வச்சு, அத செல் பண்றத பார்க்குறேன். இதெல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து பிசினஸ் வந்து அப்படி கொட்டி அங்க பல கோடி ரூபாய்க்கு அங்க டர்ன் ஓவர் நடந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ம். அந்த மாரி வியாபாரிங்களுக்கு, அந்த மாரி பிசினஸ்க்கு குயிக் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? இப்ப எல்லாருமே Instagram, Facebookல தான் அதெல்லாம் போடுறீங்க. கரெக்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க சொன்ன பொட்டிக்கா இருக்கட்டும், தென் வந்து கஸ்டமைஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்றவங்க, பொட் அம் அ அதான் நான் சொல்லிட்டேன். எலக்ட்ரானிக்ஸ் அது கேட்ஜெட்ஸு இதெல்லாமே அது இருக்காங்க அங்க. இருக்காங்க. அங்க தான் கோடிக்கணக்குல இருக்காங்க. டர்ன் ஓவர் டர்ன் ஆகிக்கிட்டு ஓவர் இருக்காங்க. குவிக் வந்து எப்படி இது வந்து அவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய வியாபாரத்த இன்னும் மேல மேல ஏத்தும்? ஏத்தி குடுக்குது. கரெக்ட். இப்போ Instaல போடுறவங்களும், Facebookல போடுறவங்களுக்கு ரிப்ளை எதுல வருது? Instagramல வரும், Facebookல வரும். எப்படி எப்படி? இப்ப Instagramல தான் அவங்க மேக்ஸிமம் ப்ராடக்ட்ட கரெக்ட். ஷோகேஸ் அவங்க பண்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு 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 ஹோம் பேக்கர். ம். ஓகேங்களா? நான் வந்து அழகான ஒரு கேக் வந்து ரெடி பண்றேன். சூப்பரா ரெடி பண்றேன். நல்லா ஹெல்த்தியான ஒரு கேக் ரெடி பண்றேன். அத நான் வந்து சேல் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஆர்டர் வரணும். நான் வந்து இப்போ நான் ரெடி பண்ண அந்த கேக்க நான் வந்து Instagramல நான் ரீலா போடுறேன். இல்லாட்டி நான் போஸ்ட்டா போடுறேன். இல்லாட்டி ம். கரோசலா போடுறேன். அத ம். பார்த்துட்டு அ எனக்கு ஒண்ணு வேணும். எனக்கும் இதே மாரி அடுத்த வாரம் எனக்கு ஒரு பர்த்டே வருது, ஆர் ஆனிவர்சரி வருது, ஆர் மேபி ஒரு கார்ப்பரேட் கெட் டுகெதர் கெட் வருது. டுகெதர். அதுக்கு கேக் நான் வெட்டணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்டர் பண்றாங்க. அது எனக்கு வந்து வருது. ம். ஸோ அதுக்கு அடுத்தது எனக்கு குயிக் வந்து எப்படி அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த ஆர்டர கன்வெர்ட் பண்றதுக்கு? இப்ப அவங்க வந்து ரிப்ளை மூலியமா தான் ஆன்ஸர் கஸ்டமர வந்து டச் பண்றாங்க. அது எதுல டிஎம் பண்ணுவாங்க. Instagramல டிஎம் பண்ணுவாங்க. இதுலன்னா டைரக்ட் Facebook மெசேஜ் எனக்கு டைரக்ட் மெசேஜ், பிரைஸ்ன்னு வருது. டைரக்ட் பிரைஸ்ன்னு வருது. Facebookனா கமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப 2மே 2 வேரியஸ் பிளாட்ஃபார்ம். 2 வாட்டி அவங்க ரிப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். இன்னொன்னு இந்த மாரி பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னன்னா, மல்டிபிள் கொரீஸ் வந்துச்சுன்னா, அது நெறைய கிளையண்ட்ஸ் வந்து என்கொயரி பண்ணாங்கன்னா, அவங்களால அட்ரஸ் பண்ண முடியறதில்ல. இது 2த்தையுமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிற முடியும். ஃபார் எப்படின்னா எக்ஸாம்பிள் அந்த பேக்கர் வந்து
அவங்க ரீல்ல போட்டிருப்பாங்க. ஆ. ஆனா, அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து டிராவலிங்ல இருப்பாங்க. ட்ர அதுதான். அப்போ வந்து அவங்க போட்டிருக்காங்கல்ல ரிப்ளை, அந்த ரிப்ளை வந்து நம்ம குயிக் மூலியமா போயிடும் உடனே. ம். இப்ப எக்ஸாம்பிளா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பாப்அப் கிரியேட் ஆயிரும். என்னைக்கு வேணும்? அப்படின்னா குயிக்கே வந்து கொஸ்டின் இம்மீடியட் கேட்கும். ரெஸ்பாண்ட் இமிடியேட்டா பண்ணிடும். ரெஸ்பாண்ட் பண்ணிரும். என்னைக்கு வேணும்? என்ன பிரைஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நம்ம எப்படியும் ஒரு 3 கேட்டகரியோ, 2 கேட்டகரியோ வச்சிருப்போம். அந்த கேட்டகரி நம்ம குயிக்ல எனேபிள் பண்ணிக்க முடியும். 2 பட்டன் மூலியமா எனேபிள். அத கிளிக் பண்ணோனே நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தும் குயிக். அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னா எப்படின்னா, இப்ப உள்ளார வராங்க. இப்ப நம்ம எப்படியும் ஒரு ப்ராடக்ட்ட ஷோ பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன ஒரு கேக்கே வச்சுக்கலாம். அது 500 எக்ஸாம்பிளா. அப்ப அந்த 500 பிரைஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அவங்கள ஆர்டருக்கு நகர்த்தணும். அப்ப உள்ளார வர வைக்கணும். அப்ப அதுக்கு நெக்ஸ்ட் உங்களால ரிப்ளை பண்ண முடியாது. குயிக்கா என்ன பண்ணும்னா, அத கிளிக் பண்ணோனே, "இதுல வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா?" அப்படின்னு ஒரு இது கேட்கும். அது கேட்டோனே, இன்ட்ரெஸ்ட்ன்னு குடுத்தோனே என்ன ஆகும்னா, அதுல இருக்க வெரைட்டீஸ் காட்டும். அந்த வெரைட்டீஸ்ல எந்த வெரைட்டி வேணும்? அப்படின்னு சொல்லி அதுவே கொஸ்டின் பண்ணும். கொஸ்டின் பண்ணுனா, அந்த வெரைட்டிய கிளிக் பண்ண உடனே, "என்னைக்கு வேணும்?" அப்படிங்கிற ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அதில நம்ம டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டோம்னா, நெக்ஸ்ட் ஓகே ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொட்டேஷன் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? போனோனே பேமெண்ட் லிங்கோட போயிடும். அப்போ அவங்க கூகுள் பேலயோ, நெட் பேங்கிங் மூலியமாவோ அவங்க பே பண்ணிருவாங்க. இப்ப நீங்க எங்கேயுமே இல்ல, எங்கேயோ எங்கேஜ் ஆயிருக்கீங்க. ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஓகே. ஸோ ம அ அ நான் போட்ட போஸ்ட்டுக்கு இந்த குவிக் வந்து பிளாட்ஃபார்ம் ரெஸ்பாண்ட் நான் வந்து பண்ணிடுது. இன்டகிரேட் இமிடியேட்டா பண்ணதுனால, ரெஸ்பாண்ட் பண்ணிடுது. நான் வேற வேலையில இருந்தாலும், அந்த மெசேஜ நான் பிசிக்கலா பார்க்காட்டியும், ம். பின்னாடி குவிக் வந்து எல்லா விஷயத்தையும் எனக்காக சேல் பண்ணி பண்ணுது. முடிச்சிடுது. இது வந்து பேமெண்ட்டும் வாங்கிடுது. பேமெண்ட்டும் வாங்கிடுது. வாவ்! ஓகேங்களா? மிஸ்ஸிங் கஸ்டமர கரெக்ட்டா கேப்சர் பண்ணி குடுத்துரும். நர்ச்சரும் அதாவது என்னன்னா மிஸ்ஸிங் கஸ்டமர்னா? மிஸ்ஸிங் கஸ்டமர்னா, இப்ப ஒரு 2 மணி நேரத்திலயாவது ரிப்ளை பண்ணணும். இல்ல 3 மணி நேரத்தில நம்ம நெறையா இப்ப Instagramல பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நெறைய பேரு போடுவாங்க. ரிப்ளைஸ் போடுவாங்க. ஆ. இது எவ்வளோ? இது எவ்வளோ? இது எவ்வளோ? எவ்வளோன்னு கேட்குற எல்லாருமே வந்து கஸ்டமர் கிடையாது. கரெக்ட்டு. இன்டென்ஷனா வாங்குறவங்க யாருங்கிறது இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ நம்ம படிகள வைக்கிறது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்துருவாங்க. அதிலேயே அவங்களோட தேவைய புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து பேமெண்ட் வர வந்திருப்பாரு. பேமெண்ட் பண்ணாம நிப்பாரு. நம்ம உடனே அவங்கள கால் பண்ணி கேட்டா, அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகுற பாசிபிலிட்டி அதிகம். நம்மளுக்கு சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கான ம். பாசிபிலிட்டி அதிகம். இது நம்ம நெறைய எதுல ஃபேஸ் பண்ணுவோம்னா, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் விக்கிறவங்கள்ட்ட ஃபேஸ் பண்ணுவோம். அவங்க பார்த்துருவாங்க, எல்லாம் பண்ணிருவாங்க. உடனே இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சுருவாங்க. பேமெண்ட் பண்ற வர வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ மனசு உறுத்தும். நிறுத்திருவாங்க. 100 பேரு பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அதுவர வந்திருப்பாங்க. ஒரு 5 பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. மீதி 3 பேரு ஒரு ஹோல்டுல இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால காரணத்தினால பண்ணுவாங்க. பர்ச்சேஸ அப்ப அந்த 3 ஃபுல்ஃபில் பேர பண்ணாம இருப்பாங்க. ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம். ஃபோன் அடிச்சு என்னங்க ப்ராப்ளம்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்த மேனுவல் டச் மூலியமா கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா அதுவர கொண்டு போற ப்ராசஸ் இருக்குல்ல, அது குயிக்ல நம்மளால பண்ணிற முடியும். ஓகேங்களா? தேவையுடையவங்கள ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி சேல்ஸ் பண்ணிறலாம். சும்மா விட்டா சும்மா தான் உங்க லீடு போகும். அதுதான். ஸோ ஓகே. நெறைய அதாவது லீக் ஆகறத ம். மேக்ஸிமம் நீங்க அந்த லீக்க குறைக்கிறோம். தடுத்துடுறீங்க. ஓகேங்களா? ஒரு சேல்ஸ்ல முக்கியமே என்னன்னா, லீக்கேஜ் இல்லாம பார்த்துக்கிறது தான். அத ம். அடைச்சிட்டாவே பெரும்பாலான கஸ்டமர நம்ம வந்து ரெவென்யூ பண்ணிற முடியும். அதுதான். கரெக்ட். இப்ப நீங்க சொன்னத வச்சு பார்க்கையில, இப்ப நெறைய செக்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா, இந்த எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் காமனா ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்துர முடியும் குயிக் மூலியமா. இது வந்து பெருசா ஏதோ பெரிய ப்ராசஸ் அப்டின்லாம் நெனைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா WhatsApp ஆப்பரேட் பண்ண தெரியும் உங்களுக்கு. அப்டின்னா டெஃபினட்டா குயிக்கையும் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஒரு 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 பிசினஸ் ஓனர் ம். எதுக்கு குயிக் பிளாட்ஃபார்ம சூஸ் பண்ணணும்? ஓகே. இங்க நம்ம 2 இத எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கணுங்கிறதுக்கு. ஒண்ணு B2C, B2B. ஓகேங்களா? இப்ப B2Bக்கு எப்படி யூஸ் ஆகும்? B2Bன்னா நார்மலா பிசினஸோட ப்ராசஸ்க்கு, ஆப்பரேஷன்ஸ்க்கு எப்படி குயிக் யூஸ் ஆகுது? அப்படிங்கிறத இடத்துலருந்து நான் சொல்றேன். இப்ப ஒரு சேல்ஸ் பெர்சன் வந்து ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளா CRM யூஸ் பண்ணி தன்னோட கஸ்டமர்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. சேல்ஸ் முடிஞ்சோனே அது வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு போய் கொட்டேஷனோ அல்லது இன்வாய்ஸோ பிரிப்பேர் ஆயி ஷேர் ஆயிடும். அந்த ஷேர் ஆகுற ப்ராசஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. தென் அது முடிஞ்சோனே பேமெண்ட் கலெக்ஷன். அதுக்கு ஒரு பெர்சன் ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. கடைசியா முடிஞ்சோனே டீல் க்ளோஸ் ஆனோனே, அது வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆயி போகும். இது எல்லாத்துக்குமே தனித்தனியா CRM யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட்ஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே குயிக்ல வந்து இன்டகிரேட் பண்ணிற முடியும். இன்டகிரேட் பண்றது மூலியமா ஒரு சேல்ஸ் முடிஞ்சோனே CRMக்கு அகைன்ஸ்டா ஒரு கொட்டேஷன் பிரிப்பேர் ஆயிரும். கொட்டேஷன் பிரிப்பேர் ஆனதோட சேர்த்து ஒரு பேமெண்ட் லிங்க்கும் ஜெனரேட் ஆகி கூடயே போயிடும். அவங்களுக்கு வந்து WhatsAppலயே ஷேர் ஆயிடும். அவங்க பே பண்ணி முடிச்சோனே, அந்த கொட்டேஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு இன்வாய்ஸும் ஜெனரேட் ஆகி ஷேர் ஆயிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டெலிவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும் டெலிவரி, அப்படி இல்லையா சர்வீஸா இருக்கட்டும் அந்த சர்வீஸ் ரிலேட்டட் இது. சர்வீஸோ, ப்ராடக்ட்டோ போய் சேர்ந்தோனே அவங்கள்ட்ட இருந்து ஃபீட்பேக் கலெக்ஷன்.
ஓகேங்களா? இது போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட். இதுவே வந்து அந்த இதிலேயே கீழ வந்து சப்போர்ட்ன்னு ஒரு பட்டன் வச்சுறது மூலியமா என்ன நடக்கும்னா, அந்த ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். எப்படின்னா, அந்த அவங்களுக்கு என்ன இப்ப ஒரு சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சர்வீஸ் ரிலேட்டட் கொரீஸ கீழ செட் பண்ணிறலாம். இப்ப ப்ராடக்ட்டா இருக்கிற பட்சத்தில அந்த ப்ராடக்ட் போனோனே, எப்ப இன்ஸ்டாலேஷன் வருவீங்க? எப்ப வந்து எப்படி இத யூஸ் பண்றது? அப்படிங்கிற மேனுவல்ஸ் எல்லாமே அது கீழ பட்டன்ஸ் மூலியமா செட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப என்னன்னா, குயிக் இந்த இடத்துல மெயினா ப்ளே பண்றது என்னன்னா, கனெக்டிங் த டாட்ஸ். ஒரு ஆப்பரேஷன ஒரு WhatsApp மூலியமா ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி குடுக்குது. இதுவே அப்படியே வந்து ஒரு B2C கஸ்டமர்ஸ்க்கு வரோம்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா, அம் டைரக்ட்டா கஸ்டமருக்கு சேல் பண்ற இடம். இது ஆப்பரேஷன்ஸு. இது வந்து கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றது. Facebookல போஸ்ட் பண்ணுவோம். Instagramல போஸ்ட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் தனித்தனியா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்போம். Facebookல வர்றது Facebookல உட்காந்து ரிப்ளை பண்ணி, அவங்களுக்கு அந்த கொரீஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். Instaல வர்றதுக்கு Instaல அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். வெப்சைட்ல சில கொரீஸ் வரும். அத அப்படியே மறந்துருவோம். இப்ப ஆமா. எத்தன அட்டெண்ட் பண்றதுக்கு அது அட்டெண்ட் பண்றது வெப்சைட் நெறைய பேர் கரெக்ட். கான்சன்ட்ரேட்டே பண்றதில்ல. ம். அத மறந்துடுறாங்க. இப்ப குயிக்ல வெப்சைட்ல ஒரு வாட்ஸ்அப் பட்டன் மூலியமா, குயிக் மூலியமா வாட்ஸ்அப்க்கு நம்மளோட அஃபிஷியல் பிசினஸ் நம்பருக்கு கொண்டு வந்துர முடியும். Facebookலயும் வாட்ஸ்அப் பட்டன் மூலியமா நம்ம குயிக் மூலியமா அஃபிஷியல் வாட்ஸ்அப்க்கு கொண்டு வந்துர முடியும். Instaலயும் சேம் அதே தான். இப்ப வந்தோனே குறைஞ்சபட்சம் அந்த லீடாவது நம்மளுக்கு கிடைச்சிருது. இதுவே எதுவுமே இல்லாம போஸ்ட் மட்டும் பண்ணோம்னா, கீழ கமெண்ட் பண்ணியிருப்போம். எத்தன கமெண்ட் பண்ணியிருப்போம்? நம்ம மிஸ் பண்ணுவோம். நெறைய மிஸ் பண்ணுவோம். நெறைய லீக்கேஜ் இருக்கும். நெறைய லீக்கேஜ் இருக்கும். அன்அட்டெண்டட் கமெண்ட்ஸ் நெறைய எக்ஸாக்ட்லி. போயிடும். அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதில சார்ட் அவுட் பண்ணிற முடியும். மெயினா வந்து ஒரு கஸ்டமர் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுல உடனே ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட அல்காரிதம் பேஸ் பண்ணி என்ன நடக்கும்னா, இவங்க ரிப்ளை பண்ணல. நம்ம அடுத்த சஜஷன் காட்டுற பிசினஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க அந்த பிசினஸ எடுத்துட்டு போயிருவாங்க. இதுவே உடனே ஒரு ரிப்ளை குடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அவங்க இந்த பிசினஸ்ல எங்கேஜ் ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிளா நான் கூட ஒரு இது சொல்றேன். இப்போ ஒரு பொட்டிக் கம்பெனிஸோ, பொட்டிக் வச்சிருக்கவங்களோ, அல்லது ஒரு பேக்கரி வச்சிருக்கவங்களோ, பொட்டிக்கே நம்ம போலாமே. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சுடிதாரோ, குர்தீஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க. போஸ்ட் பண்ணி முடிச்சோனே என்ன நடக்குது? அவங்க வந்து Instagramல டிஎம் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணோனே, கொஞ்ச நேரத்தில ரிப்ளை வரலைன்னா என்ன ஆகும்? அவங்க அடுத்த குர்தியோ, அடுத்த சுடிதாரோ தேடி போவாங்க. இதுவே இதில உடனே ரிப்ளை வருது. அம் அ என்ன கைண்ட் ஆஃப் குர்தீஸ் உங்களுக்கு தேவைப்படுது? அப்படின்னோனே, குர்தீஸ்க்கு வந்து நெறைய வெரைட்டீஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஷார்ட் குர்த்தி, லாங் குர்தீஸ். எ அ குயிக் பிளாட்ஃபார்ம் அத ரெஸ்பாண்ட் குயிக் பண்ணும். வந்து சஜெஸ்ட் பண்ணும். எந்த எந்த டைப் ஆஃப் இது தேவைப்படுதுன்னு சொல்லும். சொன்னோனே நான் சொல்ற ஆன்ஸர பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளா லாங் குர்தீஸ்ன்னு குடுக்குறேன்னா, அதுக்கு தகுந்த ஒரு கலர்ஸு, சைஸோட அது கலர்ஸ் காட்டும் ஃபர்ஸ்ட்டு அதில இருக்க கலர்ஸ் காட்டும். அதில நம்ம செலக்ட் பண்ணோனே சைஸ் நெக்ஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட் சைஸ் வந்தோனே, ஓகே இன்ட்ரெஸ்ட் ஓகேன்னு பர்ச்சேஸ்ன்னு குடுத்தா என்ன ஆகும்னா, பர்ச்சேஸ்க்கு வந்து பில் ஜெனரேட் ஆயி, உடனே ஒரு பேமெண்ட் லிங்க்கோட போகும். போகக்குள்ள என்ன ஆகும்? டீல்ஸ் க்ளோஸ் ஆயிடும். இந்த மாரி B2Cக்கு இப்படி யூஸ் ஆகும். B2B ஆப்பரேஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இதுதான் குயிக். ஒரு ராபிட் ஃபயர் செஷன். ரெடியா? ரெடி. ஆட்டோமேஷன் ஆர் ஹியூமன் சப்போர்ட்? ஆட்டோமேஷன் தான். வை? ஆட்டோமேஷன்ல ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஹியூமன் சப்போர்ட்ல டிலேட் ரெஸ்பான்ஸ். சூப்பர். ஓகே. ஏஐ சாட்பாட்டா? இல்லாட்டி சேல்ஸ் டீமா? ஏஐ சாட்பாட். ஏன்? சேல்ஸ் பெர்சனால டைம்ல ஒருத்தர தான் ஹேண்டில் பண்ண முடியும். பாட் அப்படி கிடையாது. 100 பேர கூட ஹேண்டில் பண்ணும். ஓ! குட். ஒரு வேர்ட்ல குயிக்க பத்தி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? ஆட்டோமேட் கான்வர்சேஷன் பூஸ்ட் சேல்ஸ். ம். சூப்பர். ஓகே. ஒரு ஒன் அட்வைஸ் ஃபார் பிசினஸ் ஸ்டில் நாட் யூசிங் வாட்ஸ்அப் ஏபிஐ. ரெவென்யூவ மிஸ் பண்றீங்க. அதனால சீக்கிரம் குயிக்குக்கு வந்துருங்க. ஓகே. சூப்பர். ஓகே. இப்ப குயிக் பிளாட்ஃபார்ம்ல அடுத்தது என்ன வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்ததுன்னு சொல்றது கரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, எல்லாருமே மிஸ் பண்ற பிசினஸ்ல என்னன்னா, சேல்ஸ் அந்த இடத்த மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ரியல் எஸ்டேட்டுக்கு சொல்லலாம். ரியல் எஸ்டேட்ல வந்து எல்லாமே வந்து சேட்ல பண்ணாலுமே, வாய்ஸ்ல தான் க்ளோஸ் ஆகுது. ஆனா, அந்த வாய்ஸும் நெறைய தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப 100 லீட் இருக்குன்னா, 100 லீடுக்குமே கால்ஸ் பேசிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம, நம்ம வந்து சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணி குடுக்குறோம், குயிக்லயே. அது என்ன பண்ணும்னா, இப்ப சேல்ஸ் ஏஜென்ட்னா அ ஆர்டிபிஷியல் சேல்ஸ் ஏஜென்ட். ஆர்ட்டிஃபிஷியல் சேல்ஸ் ஏஜென்ட். ஓகே. ஏஐ சேல்ஸ் ஏஜென்ட் இந்த ம். குயிக்லயே நாங்க பண்ணி குடுக்குறோம். எப்படின்னா, இப்போ ஒரு பிளாட் போடுறாங்க, அல்லது ஒரு ஃபிளாட் சேல் பண்றாங்கன்னா, டைரக்ட்டா அவங்க வந்து அந்த ஆஃபர போஸ்ட் பண்ணிர்றாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. அது வந்துட்டு முக்கியம் இல்ல. அவங்க நம்மள்ட்ட இன்டராக்ட் ஆகணும். இன்டராக்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சேல்ஸ் ஏஜென்ட் கேள்வி கேட்கும் அவங்கள்ட்ட. என்ன டைப் ஆஃப் என்ன பட்ஜெட்ல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 50 லேக்ஸா? 70 லேக்ஸா? ஆர் 1 crore அத வந்து அதுவே அட்ரஸ் பண்ணி குடுத்துரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகும். எப்படின்னா, அந்த ஒரு 1 crore இது பண்ணாங்கன்னா, எப்படி கேட்டட் கம்யூனிட்டியா வேணுமா? அல்லது வந்து நே அ சிட்டிக்கு கிட்டக்க வேணுமா? டிரான்சிட் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கணுமா? இந்த மாரி அந்த நேச்சர அட்ரஸ் பண்ணும்.
இது சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொன்றா இந்த மாதிரி மேனுவல் டச்சில் போய்க்கிட்டே இருக்கும். கடைசியில் அவங்க தேவை எல்லாமே வந்தோடனே நம்ம குவிக் என்ன பண்ணணும்னா அதோட கன்வர்ஷன் ரேட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். பேஸ்ட் ஆன் தர் சைக்காலஜி அதை அனலைஸ் பண்ணியே கொடுத்துரும். இப்போ இவங்க 90% கன்வெர்ட் ஆக பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது அதுவே அனலைஸ் பண்ணி அந்த சம்மரி வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஒரு ப்ராப்பர் சேல்ஸ் பர்சன் அவங்கள டச் பண்ணல ஈஸியாக சேல்ஸ் க்ளோஸ் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரியாக அதுவே உங்களுக்கு வந்து சீசன் பண்ணி கொடுத்துரும். அதுவே சீசன் பண்ணிடும். ஏஐ பேஸ் பண்ணி சீசன் பண்ணி கொடுத்துரும். குவிக்கில் இருக்கிற ஏஐ சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் நிறைய தேவைப்படுற இடம் எதுன்னா ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் ஆப்வியஸாக தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே பேக்கேஜஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. மலேசியன் பேக்கேஜ், சிங்கப்பூர் பேக்கேஜ், 4 நைட் 3 நைட் இந்த மாதிரிலாம் பேக்கேஜஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வர்ற என்கொயரிஸு அவங்கள்ட்ட டச் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு சேல்ஸ் ஏஜென்ட் ஒரு கால் பண்ணி பேசினா எப்படி பேசுவான், அவன் சேட் பண்ணால் எப்படி பண்ணுவான், அந்த கணக்குலேயே நம்ம குவிக் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட பல்ஸை அட்ரஸ் பண்ணும். இவங்க வந்து ஒரு ஃபேமிலி டூர் பேக்கேஜுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் குவிக் சேல்ஸ் ஏஜென்ட் அட்ரஸ் பண்ணிடும். அட்ரஸ் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை இவங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கு 70% சான்ஸ் இருக்குது, 90% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சைக்காலஜி அனலைஸ் பண்ணி அது நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம சேல்ஸ் பர்சன் அல்டிமேட்டாக வந்து மேனுவல் டச்சில் தான் க்ளோஸ் ஆகும். அந்த க்ளோஸ் பண்ணுறது வந்து நம்ம குவிக் பண்ணிடுது. அதாவது ஒரு வார்ம் லீடை ஆர் ஒரு கோல்ட் லீடை ஹாட் லீடாக மாற்றுறது. ஓகே, மாற்றி கொடுத்துருது. வெல், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் சீரீஸில் நான் இன்றைக்கி குவிக் பிளாட்ஃபார்ம் பர்சனோட பேசுனதில் கற்றுக்கிட்டது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் நான் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸை நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்குறேன். பல கோடி ரூபா டர்ன் ஓவர் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பேக்கர், ஹோம் பேக்கராக இருப்பாங்க, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் விற்கிறவங்களா இருப்பாங்க, பொட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஆர்கானிக் ஃபுட்ஸை வந்து செல் பண்ணுற இது மாதிரி பல வகையான பிஸ்னஸ் வந்து சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து அது வந்து பூஸ்டப் ஆகுதுன்றது வந்து பார்த்தோம்னா அது ஸ்டாக்னேட் சிச்சுவேஷனில் இருக்குது. இங்கே தான் குவிக் பிளாட்ஃபார்ம் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா அவங்களுடைய அந்த பிஸ்னஸை வந்து இவங்களுடைய அந்த ஆட்டோமேஷன் மூலமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ எடுத்துருவேன். வீடியோ எடுத்துகிட்டு என்னுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஸ் அ ஹோம் பேக்கர் நான் வந்து என்னுடைய கேக்கை நான் வந்து வீடியோ எடுத்து நான் மேக் பண்ணுறதை எடுத்துகிட்டு நான் வீடியோவை போட்டுறேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கேட்பாங்க. அந்த ப்ரைஸ் கேட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இஃப் ஐ எம் நாட் இன் ஆக்டிவ் இருக்கேன், நான் வெளியில் எங்கேயோ ஒரு விஷயத்துக்கு நான் போயிருக்கேன்னா ரெஸ்பான்ஸ் வந்து டிலே ஆகும். ஆனால் இதே நேரத்தில் நான் குவிக் பிளாட்ஃபார்மை நான் வந்து இதில் நான் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருந்தேன்னா, நான் பிஸியாக இருந்தாலும் எனக்கு பதில் என்னுடைய ஆர்டிஃபிஷியல் சேல்ஸ் ஏஜென்ட் அவங்க அந்த பாட் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அது ப்ரைஸ், சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ப்ரைஸ் கேட்டிருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் என்ன மாதிரி கேக் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுவே உங்களை கேட்க வச்சு அது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்ககிட்ட பேமெண்ட் லிங்கை கொடுத்து உங்களை பேமெண்ட் பண்ண வச்சு டோட்டல் சேல்ஸே க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸ், அதாவது நான் இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த அந்த பர்சன் பிஸ்னஸ் ஓனர் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளுடைய அந்த குவிக் பிளாட்ஃபார்முடைய சாட்பாட் உங்களுக்கு வந்து அது எல்லா விஷயத்தையும் பண்ணி உங்களுடைய சேல்ஸை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய ரெவென்யூவை பூஸ்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுன்றது தான் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ் ரெவென்யூவை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த குவிக் பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி ஐ திங்க் உங்களுடைய பிஸ்னஸை இது வந்து பூஸ்ட் பண்ணுன்றது என்னுடைய நம்பிக்கை. மை விஷஸ் ஆல் தி பெஸ்ட்.